எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வெல்கம் பேக் டு தவன்ஸ் கேமிங். ஸோ இன்றைக்கு நம்ம வந்துட்டு பிளாக் சூட்ஸ் தான் விளாட போகிறேன். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த கேம், இவ்வளோ நாளாக ஏன் பிளாக் சூட்ஸ் வரல, ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி பிளாக் சூட்ஸ் நான் சொல்லப்போனால் எனக்கு பிளாக் சூட்ஸில் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ புதுசாக இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு எடிட்டிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ வந்துட்டு நான் விளாட ஆரம்பித்தேன். ஸோ அப்போதுலேருந்து கண்டினியூஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் விளாண்டுட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். பிகாஸ் ஐ காட் புத்தா ஃப்ரூட். ஸோ அதை காட்டி ஷோகேஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பிளாக் சூட்ஸில் எனக்கு போட கண்டென்ட்டே கிடைக்கல. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு, அதை போடலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ அசீன் இன் தம்ப்நெயில் இன்றைக்கி நம்ம டார்க் ஸ்டெப் தான் கைஸ் வாங்க போகிறோம். ஸோ டார்க் ஸ்டெப்புக்கும் 160,000 தேவைப்படும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே செஸ்ட்டெல்லாம் இருக்கெல்லாம் திறந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பிகாஸ் பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு ஒரு டைமண்ட் செஸ்ட்டு, இங்கே ஒரு கோல்டு அண்ட் அங்கே ஒரு கோல்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் திறந்துப்போம். ஸோ புத்தா எப்படி கிடச்சிது அதோட ஸ்டோரி வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் நானே அண்ணாவும் கிரைண்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுவாங்கள்ல ஜங்கிளில். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு புத்தா ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் புத்தா யூஸர் ஆனேன். ஸோ இதுதான் அந்த குட்டி ஸ்டோரி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் வில்லேஜ் வந்துவிட்டோம். ஸோ இங்கே இருக்க ஜஸ்ட் செஸ்ட்டு அது இதுன்னு திறந்துட்டேன். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம டார்க் ஸ்டெப் வாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 5,000 தான் தேவை. ஸோ சீக்கிரமாக நம்ம ஜங்கிளுக்கு போகலாம். அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அதையும் திறந்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஜங்கிளுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ வந்தாச்சு. ஸ்பின் ஓகே. ரெச்சு இந்த மாதிரி செரிஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆரா வந்துட்டு கலராக மாற்ற இது பண்ணணும். ஸோ இந்த சீக்ரெட் ஏரியா எதுக்குன்னா, நீங்கள் லெவல் 300 வாங்கினதுக்கப்புறம் ஒரு பசில்லாம் முடிக்கணும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி இன்ஸ்டன்ட் வாங்குறது. ஸோ நான் அதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எட்டி தான் கொல்ல போகிறோம். ஸோ நான் ஸ்பின் அடிக்க போகிறோன்ட்டு ஏன் எட்டியை கொல்ல வந்தேன்னா, காசு இருக்குது பட் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு ஸ்பின் அடிப்போம். ஏன்னா எப்போவுமே காசு கம்மியாக இருக்கும் போதே ஸ்பின் அடிக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கையில் காசு இல்லாத மாதிரி அது எனக்கு ஒரு வந்துட்டு ஒரு ஸ்டீரியோடைப் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பின் ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆயிருந்தது, பட் என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்த காரணத்தினால நான் இப்போ இதை ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ராக்கெட் ஃப்ரூட் கூட பெஸ்ட்டு கைஸ். ஆனால் ஸ்பின்னு சுத்தம் கடவுளே என்ன பண்ணட்டும். ஸ்பின் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ராக்கெட் கூட நல்லா தான் இருக்கும், பட் இந்த ஸ்பின் ஃபஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே எட்டி தம்பி. ஸோ எட்டி வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம் கைஸ். நான் ஏன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறேன்னா அது நம்மளுக்கு டிஃபென்ஸ் அதிகப்படுத்தும். ஸோ அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், இன்ஸ்டண்ட்டை போட்டு வேறு லெவலில் நம்ம கிரைண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஒன்றும் இல்லை கைஸ், நம்மளை டாச் பண்ண வைக்கும். ஸோ ஹெல்த்துன்ற பாருங்கள், எனர்ஜியே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு லெவல் ஏறி இருக்கும். காசு வந்துட்டு நிறையாவே கிடச்சிருக்கு, எக்ஸ்பி காசெல்லாம் கிடச்சிருக்கு. சரி, ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இவங்க எப்போ நான் அடிச்சுட்டு எப்போயோ இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ என்னோடய கரண்ட் கிரைண்டிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்மா ஐலாண்டு இஸ் தி ஃபஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஸோ இங்கே வந்துட்டு பைரட் வில்லேஜ் செஸ்ட்டு திறக்கலான்னு வந்தேன். 2 செஸ்ட்டு திறந்துட்டாங்க. ஸோ இந்த செஸ்ட்டையும் திறக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆக்சுவலி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் வாய்ஸ் ஓவர். ஸோ ஃபைனலி வந்தாச்சு. பட் இப்போ என்னன்னா, நான் இதை ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா, நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் டார்க் ஸ்டெப் டீச்சர் எங்கேன்ட்டு. ஸோ என்னென்னமோ போய் பார்த்து கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 160,000 டார்க் ஸ்டெப்பு. ஐயோ, 150 தான். ஓகே, ஸோ 150 தான் கைஸ். அண்ட் ஃபைனலி டார்க் ஸ்டெப் வாங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மினிட்ஸ்குள்ளேயே வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், காம்பட் இஸ் கான். ஸோ இனிமேல் நம்மளால் காம்பட் யூஸ் பண்ண முடியாது. காம்பட் இஸ் கான் ஃபார் எவர். பிகாஸ் காம்பட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஓஜி. பிகாஸ் அதுமாரி நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷெஃப் மேலே எல்லாத்தையும், மை காட் கைஸ் மாஸ்டரியை பார்த்தீங்களா, மாஸ்டரி 9K வந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டரி நிறையா ஏற்ற போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரோசன் வில்லேஜ் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம இந்த எட்டி இருக்கான்லாம் அவனை கொண்டுடலாம். ஸோ நான் வந்துட்டு என் அண்ணா கிட்ட ஹெல்ப் சீக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம எட்டி இந்த மாதிரி பாஸஸாக ஒவ்வொன்றா கொல்லுவோம். இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு டெலபோர்ட்டேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூம் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மாஸ்டரி அந்த 2 மூவ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு உடனே வந்துடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷிங்கை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ செஸ்ட்டு கிடைக்குமா அண்ட் நம்ம ஃபிஷ்ஷிங்கிற தான் டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஃபிஷ்ஷிங் நீங்கள் நிறையா ஃபிஷ்ஷு சேர்த்து வச்சு ஒரே ஷார்ட்டாக ஷெல் பண்ணிங்கன்னா 10,000 6,000 இந்த மாதிரி ஏகப்பட்ட காசு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நேராக நம்ம வந்துட்டு ஃபவுண்டைன் சிட்டிக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே தான் மாஸ்டரி கிரைண்டிங் ஈஸியாக இருக்கும்.
ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இங்கே இருக்க பாஸை தான் கொல்ல வந்திருக்கோம். ஸோ நம்ம அண்ணா C2லேருந்து C1 வரத்துக்குள்ளே ஃபிஷ்ஷிங் பண்ணிடலாம் செஸ்ட்டு கிடைக்குதான்ட்டு. ஸோ இதெல்லாம் கிடைக்குமா? அண்ட் போடுங்க செஸ்ட்டு எடுத்துருவோம் சீக்கிரமாக. எடுத்தாச்சு. அதில் இப்போ இந்த ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்துருவோம். அண்ட் லெட்ஸ் கோ. ஒரு லெவல் ஏறி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஷன்கன் செஸ்ட். ஓ மை காட் காய்ஸ், இது செம்மராரு. இங்கே பாருங்கள், நான் புத்தா கைஸ் சம்திங் வேணாம் அந்த மாதிரி ஏதோ ஃப்ரூட் ப்ளீஸ் 10,000 தான் கைஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப கொடுமை. ஸோ இப்போ நம்ம இந்த பாஸை தான் கொல்ல போகிறோம். நம்ம அண்ணன் ஆக்சுவலி C2, ஸோ C3 போக போகிறாங்க 1400. ஸோ இப்போ நம்ம இந்த பாஸை மட்டும் கொண்டு நம்ம நிறையா மேஸ்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அண்ணன் நிறைய டேமேஜ் கொடுத்துருவாங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே நோகாமல் நோம்பி கும்பிட போகிறோம். இருங்க ஐயோ இவன் மாதிரி கிட்ட போக மாட்டேங்கிறான். ஓகே நம்ம டேமேஜ் கொஞ்சம் கொடுத்துட்டோம், பட் ஸ்டில் அவுட் ஆகிட்டேன். ஸோ இந்த பாஸை கொண்டு நான் வந்துடுறேன். அண்ட் பூம், பாருங்க மக்களே எவ்வளோ மேஸ்ட்ரி 56 வந்திருக்கும். ஸோ இது வரதுக்கு காரணம் என்னென்னா, நான் மேஸ்ட்ரி கோடு போட்டிருந்தேன் விச் இஸ் EXP கோட். ஸோ அந்த கோட்ஸ் நிறையா யூடியூப்பில் பார்த்துருந்தேன், அந்த கோட் தான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த மூவ் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம அண்ணா T-Rex யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஓ மை காட், இது அந்த பிளேட் ஃப்ரூட்டில் வர மூவ் மாதிரி இருக்குல்ல. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் மேஸ்ட்ரி சேர்த்துட்டு நான் உடனே வந்துடுறேன். ஸோ லெட்ஸ் கோ. சக்ஸஸ்ஃபுல்லாக சீமோ அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ சீமோ டெஸ்ட் பண்ணிடுவோமா? ஆரோ ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அண்ட் இல்லைங்க எங்கேன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குது? ஓகே மேலேருந்து அடிக்கிறோம். பட் எனக்கு ஆக்சுவலி நான் வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எனக்கு பர்சனலாக சீமு பிடிக்கல. பிகாஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் சீமு யூஸ் பண்ணுறேன், அதோ டேமேஜே விழுகலை. நம்ம ஏர்லேருந்து அடிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணாலும் டேமேஜ் விழுக மாட்டேங்குது. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி கூட விளாண்டேன், பட் நான் அதை ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இந்த சீமு லிட்டெலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். அது நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு நீங்கள் அன்ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும்போது சீமு யூஸ் பண்ணால் டேமேஜ் விழுகுது. அதுவும் ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் விழுந்த உடனே நம்மளுக்கு வந்துட்டு இதாகிடுது. என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு அவுட் ஆயிடும். இப்போ வந்துட்டு 2 செகண்ட்ஸ் அடித்த உடனே மறுபடியும் நம்ம வந்து அவனை அட்டாக் பண்ணுறான். ஸோ நான் எல்லாமே மீலேயே தான் போட்டிருக்கேன். டிஃபென்ஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, டிஃபென்ஸில் கம்மியாகவே வச்சுக்கோங்க. பிகாஸ் டிஃபென்ஸ் நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வார்டனுக்கு குவெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வார்டனையும் போய் மடன்னு போடுறோம். இங்கே பாருங்கள், லிட்ரலாக டேமேஜே கொடுக்கல. ஸோ சீமும் பர்சனலாக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்போ நம்ம வார்டனை கொல்ல போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நிறையா காசு சேர்த்திட்டு ஒரு ஸ்பின் அடிக்க போகிறோம். ஸோ ஸ்பின் அடித்து எதாவது நல்ல லக்க ஃப்ரூட் கிடைக்குமான்னு பார்ப்போம். இப்போ உள்ளே வந்துட்டு ஸ்வான் 90 செகண்ட்ஸ் தான். ஆஹா சாரி இது வேறு போடல. ஸோ அவன் ரெட்டியாக நிற்கிறாங்க கைஸ். நான் அவன் கொல்றதுக்குள்ளே ஆக்சுவலி லைட் ஃப்ரூட். ஸோ PvPயில் நான் அவுட் ஆயிடுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போதைக்கு என்கிட்ட டார்க் ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ PvP பண்ணாலும் நான் அவுட் ஆயிடுவேன். அண்ட் தென் ஸோ ஸ்வான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வந்துட்டானா அவ்வளோ டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ மடன்னு நம்ம போய் சும்மா 2 தட்டாவது தட்டிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் கிரெடிட் சேரும். ஸோ கொன்றுடா டேய், இருங்க நம்மளும் கொல்ல. ஓகே லெட்ஸ் கோ. ஸோ 85 அண்ட் தென் 76,000 போடுங்க. ஸோ ஸ்பின் அடிக்கிறதா அளவு தாண்டியே காசு இருக்குது, போய் ஸ்பின் அடிச்சிருவோமா? சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின் தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே வந்தாச்சு. நம்மக்கிட்ட காசு நல்லாவே இருக்குது. ஸோ ஜங்கிளுக்கு போய் ஸ்பின் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் எனக்கு எதாவது நல்ல ஃப்ரூட்டாக தாங்கப்பா கடவுளே. எனக்கு தயவு செய்து இந்த ஸ்பின் ராக்கெட்லாம் வேணாம். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ரேர் ஃப்ரூட் வேணும். ஸோ இங்கே ஒரு பிளேயர் இருக்கான். இவன் என்ன லெவல், என்ன வேர்ல்டு, என்ன ஃபார்மு, என்ன ஃப்ரூட்டு பார்க்க ட்ரிப்பி. C3 ட்ராகன் பிரெத்து, டைகர் ஃப்ரூட்டு. ஸ்டாக்கடாக இருக்குது கைஸ். இது வந்து ஒன்று கிடச்சா கூட சந்தோஷமாக இருப்பேனா. பாருங்கள், நம்மக்கிட்ட மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கான் டைகராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி. சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு கேட்டு பார்த்தாங்க, கொடுக்கல. ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்பின் 77,000 ஓகே நம்ம லெவல் ஏறுறோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மணியும் ஏறுது. ஸோ நம்ம ஜஸ்ட் கொரில்லா கிங்கை மட்டும் போய் போடலாம். ஸோ கொரில்லா கிங் கிட்டத்தட்ட 2,000 கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக போய் நம்ம கொரில்லா கிங்கை போட்டு வந்துடலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த 2,000 கிடைக்கும். ஸோ நம்ம டார்க் ஸ்டெப் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் கொரில்லா கிங்கை கொள்கிறோம். ஸோ கொரில்லா கிங் இவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா கைஸ். ஸோ 3 ஷாட்ஸில் கொரில்லா கிங் செத்துட்டான். கிட்டத்தட்ட 1000 லைஃப் தான், 1300 டேமேஜ் தான் கொடுத்தோம். அதுக்குள்ளே செத்து போயிட்டான். ஓகே ஸோ ஸ்பின் பண்ண போகிறோம். ப்ளீஸ் லக், லெஜெண்டரி, மித்திக்கல், ரேர். பட் இது மட்டும் அப்பா என்னென்னமோ வருது.
ஆனால் எனக்கு மட்டும் இப்படி தான். ரப்பர் ஓகே, எனக்கு ரப்பர் ஓகே. கைஸ் பின்னு கொடுத்துட்டாங்க கைஸ். இது கிட்ட ஆல்ரெடி ஸ்டோரேஜும் ஃபில் ஆகிடுச்சு. வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இங்கே ஒருத்தன் சுற்றிட்டுருக்கான். இவன் கிட்டே நம்ம ட்ராப் பண்ணுவோம். அட்லீஸ்ட் இவனாவது வச்சுருக்கட்டும். நம்ம கிட்டே இருந்து என்ன பண்ணுறது? வேஸ்ட்டாக போச்சு கைஸ். 77,000. ஆஃப்டர் ஆல் ஒரு 7,000 ஃப்ரூட். ஆமாம் 7,000 ஃப்ரூட்டு நம்ம 77,000 கொடுத்து ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ ராக்கெட் கிடச்சாலும் நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். பட் ஸ்பின்னுக்கு ராக்கெட் பரவாயில்ல. ஸோ இஎக்ஸ்பி கோட் முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வெயிட் வாங்கிட்டு லாஸ்ட் ஒன் ஃபிஷ்ஷிங் பண்ணிடலாம். பட் ஃபிஷ்ஷிங் இஸ் லிட்ரலி ஓபி கைஸ். லெவல் ஏறுது, ஸ்டேட்ஸ் கிடைக்குது, ரெசிபீஸ் கிடைக்குது, அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் செல் பண்ணால் நிறையாவே மணி கிடைக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நான் செல் பண்ணதில் 7,000 ருபீஸ் டாலர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் சூட்ஸ் வீடியோ வரணுன்னா இந்த வீடியோக்கான டார்கெட் வந்துட்டு 350 பார்ட் 2க்காக. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாக் சூட்ஸ் வீடியோஸ், கேமிங் வீடியோஸ்லாம் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் கேமிங் வீடியோஸ் அண்ட் சம் ஃபன் வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே பிளாக்ஸும் சேர்த்து வரும். ஸோ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். See you next video. Bye bye.